திருச்சிற்றம்பலம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதன் சந்தோஷமாக இந்த பிறவிக் கடலை தாண்ட வேண்டுமானால் முதலில் கடவுளின் அனுகிரகம் வேண்டும். இரண்டாவது, உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு பாரம்பரிய உணவு வகைகளை பின்பற்றி சாப்பிட வேண்டும். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தமிழ்நாடு பாரம்பரிய உணவு முறைகளை அகத்தியருக்கு சொல்லிக் கொடுத்து, அகத்தியர் 18 சித்தர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, 18 சித்தர்கள் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தான் இந்த தமிழ்நாடு பாரம்பரிய உணவு முறைகள். ஆண்டு முழுவதும் பனிக்காலம், வெயில் காலம், மழைக்காலம், காற்றடி காலம் என 4 காலங்களிலும் பயன்படுத்த ஏற்றவாறு இந்த தமிழ்நாடு பாரம்பரிய உணவு அமைந்துள்ளது. ஆகவே தமிழ்நாடு பாரம்பரிய உணவு முறைகளை பின்பற்றி பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கம்பு கஞ்சிக்கு 1½ கைப்பிடி நாட்டுக்கம்பு 5 முறை கழுவி காய வைத்து எடுத்தது. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பை நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பெரிய டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தவுடன் இறக்கிடலாம். நாட்டு பசும்பாலில் செஞ்ச மோர், கம்பு கஞ்சி ஆறிடுச்சு. இப்போ மோரை கலந்து சாப்பிடலாம். தொட்டுக்க சின்ன வெங்காயம். இதுபோல் கம்பு கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை நோய் முதல் கொண்டு எந்த நோயும் வராது. ஏற்கனவே சர்க்கரை நோய் வந்திருந்தால் கூட குணமாகிவிடும். யாரேனும் நமது அறக்கட்டளைக்கு உதவி செய்ய நினைத்தால் உதவி செய்யலாம். வரி விலக்கு உண்டு.